நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தார். நல்லா இருந்துச்சு. கவுண்ட் பண்ணி நல்லா தான் இருந்ததுண்ணா. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. காமெடியா நல்லா இருக்குங்க. எப்படிமா இருந்துச்சு? பிடிச்சிருந்ததா? ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வந்ததுல பிரயோஜனம் இருக்கா? ஹாப்பியா இருந்துச்சா? ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குல்ல லைஃபு. எனக்கு அப்படியே பேக் டு பேக் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி சந்தானம் படம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. அது பாருங்க, நாங்கள் பொங்கல் கூட செலிப்ரேட் பண்ணல, அதனால ஃபேமிலியாக ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வந்துட்டோம். காமெடியாக இருந்ததுன்றதை விட இப்போ உள்ள அந்த கோயில் அது இதுன்னு நிறைய விஷயம் இருக்குல்ல, ரிலிஜன் தாண்டி ஒரு இறை நம்பிக்கைன்றது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி எப்படி கன்வெர்ட் பண்ணுதுன்ற கான்செப்ட் நல்லா இருக்கு. ஏன்னா நானும் நாத்திகவாதி தான். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாண்ட் நாத்திகவாதி. எங்கள் அப்பா ஒரு கருப்பு சட்டை நாத்திகவாதி தான். அவரோட வளர்ப்பு நானும் நாத்திகவாதி தான். என்னது அது வந்து வடக்குப்பட்டி ராமசாமி அந்த அந்த கவுண்டமணியோட கான்செப்ட் அது நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் நல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு, நல்லா ஃபன்னு இருந்து நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கும். கூல் சுரேஷ் மற்றபடி எல்லாருமே மாறன் கிரண் எல்லாருமே சமக்கெல்லாம் கலக்கிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். இது மாதிரியே கொஞ்சம் ஃபன்னாக பண்ணுறதே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஆக்ஷன்லாம் இறங்க தேவையில்ல. இதுவே நல்லது, நல்லா செமையாக நடிச்சிருக்காப்புல. அது ஒருத்தவங்கள பொறுத்து, நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து. கடவுள் இருக்கவங்கள போய் கடவுள் சொல்லலாம். ஒரு டைலாக் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது. ஏன்னா அது என்ன டைலாக்னா, கடவுள் இருக்கிற நம்புகிறவங்களுக்கு கடவுள் இருக்கிறதுன்னு நினச்சிட்டு அதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கலவரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. அது கொஞ்சம் வயிறு வலிக்க சித்த கழிச்சுன்னா அந்த கண்ணி வீடு வைக்கிற சீன்னு ஒரு உள்ள ஒன்று வருது நிகழ்வு. அது சமமாக பண்ணாது. மொட்டராஜன் வந்தாப்புல, அவர் வந்ததுக்கப்புறம் தான் வேறு லெவலு. அதுக்கு முன்னாடி வரையும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்தது ப்ரோ. கூல் சுரேஷ் அவரும் நல்லா இதுதான், பிக் பாஸ்லேருந்து எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணியிருக்காப்புல. படம் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைண்ணா. அவ்வளோ ரொம்ப இதுவாக தான் இருக்குது. காமெடியாக கண்டிப்பாக ரொம்ப இதுவே இல்லை. சந்தானக்காக பார்க்கலாம். ஆனால் காமெடிலாம் அங்கங்கே கொஞ்சம் அப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மிச்சம்லாம் சொல்கிற மாதிரி கிடையாது. அவரு காமெடி சூப்பராக இருக்குது. மொட்டை ராஜேந்திரன் சும்மா எப்பயும் போய் எல்லா படத்துலையும் வர மாதிரி வந்துட்டு சும்மா போயிடுறாப்புல. கூல் சுரேஷ் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு படம் நடிக்கிறாருல, அதனால ஓகே பார்க்கலாம். ஆனால் மற்றபடி படம் சொல்கிற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் காமெடி இது பண்ணியிருக்கலாம். இல்லையே, சுத்தமாக காமெடி இருக்கு, ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப இதுவாக இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோ. ப்ரோ படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. வேறு லெவல் படம். படம் ஃபுல்லாக காமெடி தான். படம் நல்லா, கதையோடு நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்குது. லாஸ்ட்டில் அதோட இந்த படம் டபுளாக வச்சிட்டார் இந்த படத்தில். சந்தான கவுண்ட்ரு, தலைவர் கவுண்ட்ரு வேறு லெவலு. இந்த எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது எனக்கு பிடிச்சது. 2 வார்த்தை நல்லா இல்லை. படம் நல்லா இல்லைண்ணா, தூங்கிட்டேன். அவ்வளோ தானே, வேறு எதாவது சொல்லண்ணா. நல்லா இல்லைண்ணா. நல்ல படம். நீங்கள் எப்படிண்ணா சொல்கிறீங்க? காமெடியா? யார் நான் சொன்னது? அப்படியே கூட்டணும். எப்படின்னா காமெடி அப்படி வந்துச்சுன்னா அந்த காமெடி கேட்டுருக்கணும். காமெடின்னு சொன்னல, டைலாக் தெரியணும்ல. அதுனா காமெடின்னு கேட்கறதாண்ணா. கூல் சுரேஷ் இப்படியே இருந்தார். என்ன பண்ணார்? அவர் தூக்கி தான் போனாங்க. சந்தானம் என்ன பண்ணார்? நந்தன் தான் போனார். ஆனால் கூட தெரில அந்த இதில். படம்னா ஒரு ஸ்க்ரீனில் காமிச்சினே இருக்காங்க. யார்? சந்தானம் மட்டும் தான். காமெடின்னு ஒன்றும் இல்லை. காமெடின்னு ஒன்று இருக்கணும். ஸ்க்ரீனில் சந்தானம் தெரிகிறாரு. காமெடின்னு ஒன்று தெரியாதானே சிரிக்க முடியும். குளிங்க சிரிச்சாங்க சொல்கிறீங்களா? என்ன காமெடின்னு கேட்டிங்களா? எதனா ஒரு டைலாக் தெரிஞ்சிருக்கணும்ல, எனக்கு இருந்துருக்கணும்ல. படம் பேர் ராமசாமின்னு தெரியுது, என்ன ஊருன்னு தெரில. அப்படி தானே இருக்குது. வடகுப்பட்டி எந்த சைடுனா? அந்த சைடு அவர் வடகுப்பட்டியில் இருக்கு. அதெல்லாம் ஏன் கேட்குற? அப்படி தானே இருக்குது கதையே. இது நான் கதையில் நான் சொல்ல போனேன். அவர் கிக்கு இதெல்லாம் வந்து சும்மா டிடி ரிட்டர்ன் சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. சும்மா அவர் எடுத்து வச்சிட்டாரு. அவர் படம் தான் 4-5 வருது. ஒரு மாதத்துக்கு ஒரு படம் விட்டுறாரு. ஆனால் கதை இருக்குதா கேட்டால் இல்லை, காமெடி இருக்குதா கேட்டால் இல்லை. எதுக்கு தான் இருக்குதுன்னு தெரியாது ப்ரோ. சொல்லிக்கிறோம்ல இல்லை ப்ரோ. ஏதோ காலேஜ் கட்டடிச்சுட்டு வேஸ்ட்டாக வந்தேன். வேஸ்ட் ஆஃப் டைம் தான் என்ன கேட்டால். இன்றைக்கி ஒரு நாள் அட்டண்டன்ஸ் போச்சு, என் காசு போச்சு, வேஸ்ட்டு. இந்த மேலே எதுவும் சொல்கிறது இல்லை ப்ரோ. அவ்வளோதானே. உண்மைதான் தெரியல, வேஸ்ட் தெரியல, படம் வேஸ்ட்.
தூங்கித்தான் மூஞ்சி பார்த்தா எப்படின்னா தூங்கித்தானா அந்த உள்ள போயிட்டு அவ்வளோ கடைசி சீன் அவர் கடைசியில் வந்தார் தெரியும் வந்தே தெரியாமல் போயிட்டார் அவள் தான். கவுண்டமணி சொன்னப்போ கூட நல்லா இருந்தது. வடகுப்பட்டி எனக்கு பணம் தர வேண்டிய வடகுப்பட்டி ராமசாமியான்ட்டு அதில் அவன் கட்சியில் செத்து போயிடுவான்ல. இது படம் பார்க்குறவன் தான் செத்து போகணுன்ற மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன பத்திரிகையாளர் ராஜாமணி வந்து ஏன் இது மாதிரிலாம் பேசுகிறாரு கொள்கிறாருன்னா நான் அதை தான் இப்போ மறுபடியும் பண்ணியிருக்காரு. சேஷு, மொட்டை ராஜேந்திரன், மாறன், இப்போ நிழல்கள் ரவி, இவங்க 4 பேரை வச்சு தான் படம் ஓடுது. சந்தானத்தை வச்சு இல்லை, படம் நல்லாவே இல்லை. காமெடியாக எங்கெங்கேயோ எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது. தன்னோட பலத்தை மறந்த, தன்னோட களத்தை மறந்த எந்த ஒரு நடிகனும் முன்னேறினதா சரித்திரமே கிடையாது. இவரே பெரிய காமெடியன். இது இவர் நம்பணும். இதை விட்டுட்டு மற்ற காமெடியன்லாம் தூக்கி போட்டால் அவனுங்க தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க, இவர் காணாமல் தான் போவார். தேவை இல்லாமல் இன்னொருத்தவங்க கூட நடிக்கிறத விட்டுட்டு தனக்கான ஒரு பாதியை அவன் பெரியாள் ஆகிட்டான், என் கூட இருந்தான் பெரியாள் ஆகிட்டான், அவன் பெரியாள் ஆகிட்டான்னு இவரும் ஒரு ஹீரோவாக பண்ணி இந்த 10 வருஷம் திரைத்துறையும் வேஸ்ட்டு பண்ணார், அவர் லைஃப்பையும் வேஸ்ட்டு பண்ணுறாரு. நான் சொல்கிறது அவர் மேலே இருக்க அக்கறையில் தான் சொல்கிறேன். தமிழ் திரையுலகத்துக்கு இவர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டராக இருந்தால் வேறு லெவலான ஆக்டிங். இது தேவையில்லாமல் பண்ணுறாருன்ற